إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கட்டளை ஏற்றவர்களாக அவனது கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் பல விவகாரங்களை, மார்க்க விடயங்களை கேட்டு தங்களுடைய வாழ்வை அவர்கள் சீர்படுத்தி கொள்வதற்காக வேண்டி பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் மார்க்க விளக்கங்கள் கேட்டது தங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காகவும் மட்டுமே தான் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கேட்ட பல்வேறு விவகாரங்களுக்கு அல் குர்ஆனும் தெளிவாக நேர்த்தியாக பதில் சொன்னது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான தெளிவான வழிகாட்டல்களை இறக்கி வைத்தார். அவர்கள் கேட்ட ஒரு கேள்வியை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி அதற்கான பதிலையும் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், இஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே, தங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து, தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் யாருக்கு செலவு செய்ய வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும், எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக கேள்வியை சொல்கிறார். சஹாபாக்கள் கேட்ட கேள்வியை சொல்கிறார். அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், இரவு பகலாக தங்களுடைய உழைப்பில் ஈடுபடுகிறார்கள். அந்த ஈடுபட்டு அந்த உழைப்பின் மூலமாக சம்பாதித்த பொருளாதாரம் அவர்களுக்குத்தான் அது சொந்தமானது. ஆனாலும் நாம் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த பொருளாதாரத்தை, அந்த சம்பாத்தியத்தை நாம் எப்படி செலவு செய்தால் அல்லாஹ் பொருந்து கொள்வான் என்பதை பற்றி அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து விளக்கம் கேட்கிறார்கள். சம்பாத்தியமும் ஹலாலான சம்பாத்தியங்களெல்லாம் நடந்து முடிகிறது. சம்பாதிக்க வேண்டிய முறைகளையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் சம்பாத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படி சம்பாதித்த தங்களுடைய செல்வங்களை, பொருளாதாரங்களை நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் கேட்டு படிக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்விக்கு பிறகு பதில் சொல்கிறான். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின், நபியே, நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள், நன்மை என்று சொல்லப்படக்கூடிய எந்த வழிகளெல்லாம் இருக்கின்றனவோ அந்த வழிகளில் உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள், சம்பாத்தியங்களை நீங்கள் செலவு செய்வதன் மூலமாக நன்மை அடைந்து கொள்வீர்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது எல்லாம் நன்மையானது என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி உங்களுக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்களோ
அந்த விடயங்களில் நீங்கள் உங்களுடைய பலத்தை, செல்வத்தை, பொருளாதாரத்தை, சம்பாத்தியத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள். நிச்சயமாக அதற்கு அல்லாஹ்விடத்திலே கூடியிருக்கிறது என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் செலவு செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் யார்? யாருக்கு நீங்கள் உலகத்திலே உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து முதலில் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து அல்லாஹ் பட்டியலிடுகிற போது முதலாவதாக சொல்கிறான், வலில் வாலிதைன், உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் செலவு செய்வது உங்கள் மீது முதலாவது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வல் அக்ரபீன், உங்களுடைய குடும்ப உறவுகள், உறவினர்கள், அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அடுத்து சொல்லும்போது வல் யதாமா, தந்தை இழந்து விட்டிருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகள், ஏழைகள், அனாதைகள், அந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். வல் மசாக்கீன், அடுத்தது மிஸ்கீன்கள், தாங்கள் உழைப்பது தங்களுடைய வாழ்க்கைக்கே போதாதென்ற நிலையில் வாழக்கூடிய மக்கள், அவர்கள் நடுத்தர நிலையிலிருந்தும் கீழே இருக்கக்கூடிய மக்கள், அன்றாடம் அவர்கள் உழைப்பில் ஈடுபடுகிறார்கள், ஆனாலும் அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு, வாழ்வாதாரத்துக்கு அது போதுமானதாக இல்லை. எனவே அந்த மக்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். வப்னி சபீல், வழிப்போக்கர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். அவர்கள் ஒரு பயணத்துக்காக தயாராகி வீட்டை விட்டு வெளியே வந்தவர்கள், போகிற வழியில் எல்லாத்தையும் இழந்து விட்டு இருப்பவர்கள், தன்னுடைய பயணத்தை முடிவு செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் நஷ்டப்பட்டு போயிருப்பார்கள் அல்லது பலதை இழந்து நிற்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள். வமா தஃபாலு மின் ஹைரின், நன்மையான எந்த வழியில் நீங்கள் செயல்பட்டாலும் ஈடுபட்டாலும் அதற்கான நன்மை அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு உண்டு. ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நிச்சயமாக அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்ராவுடைய 215வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ முஸ்லீம்கள், மூமின்கள் என்ற அடிப்படையில் இந்த செய்தி நமக்கும் பொருத்தமானது தானே. சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். அது குர்ஆனுடைய ஆயாத்துக்களை இறக்கி அல்லாஹ் பதில் சொல்கிறான் என்றால் அது இந்த உலகம் அழிகிற வரைக்கும், இந்த தீன் இருக்கிற வரைக்கும் எல்லா மூமின்களுக்குரிய பதிலாகத்தான் அந்த பதில் அமைய பெற்றிருக்கிறது. எனவே இப்போது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் அல்லது எம்முடைய சம்பாத்தியத்தில் முதல் உரிமை பெற்றவர்கள் நம்முடைய தாயும் தகப்பனும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். தாயும் தகப்பனுக்குரிய முதலிடத்தை அல்லாஹு தஆலா வைத்துத்தான் இந்த செலவழிக்கக்கூடிய பட்டியலை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை நாம் எப்போதும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே நம்மளை பெற்றெடுப்பதற்காக நம்முடைய தாயும் தகப்பனும் படாத பாடுபட்டார்கள். தங்களால் முடிந்த அளவு பெரும் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள், பல சிரமங்களை அவர்கள் சந்தித்தார்கள், பல்வேறுபட்ட நிலைகளுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். எங்களை வளர்த்து ஆளாக்கி நல்லதோர் நிலையிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். எப்போது தாய் தன் கருவறையிலே எனக்கு ஒரு குழந்தை தரித்து விட்டது என்று எண்ணுகிறார்களோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரை சுமார் 10 மாதங்கள் வரை முதலில் அவர்களுடைய முழு கவனத்தையும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் 24 மணித்தியாலங்களையும் செலவு செய்கிறார்கள். தன்னுடைய கருவறையில் வளரக்கூடிய குழந்தைக்கு என்ன ஆகாரங்கள் தேவையோ, என்ன புரத சத்துக்கள் தேவையோ, எதையெல்லாம் உண்ண வேண்டுமோ, எதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ, அதை அனைத்தையும் ஒரு தாய் முழுமையாக கடைபிடிக்கிறாள்.
இதை சாப்பிட்டால் பிள்ளைக்கு நல்லது, இதை சாப்பிட்டால் பிள்ளைக்கு கெடுதி வரக்கூடியது என்று விளங்குகிற போது தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் அவள் முழுமையாக தவிர்த்து கொண்டு அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தால் போதுமே என்பதற்காக வேண்டி இரவு பகல் என்று பாராமல் தன்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தை ஒரு சுமையாக கருதாமல் அதையே ஒரு சுகமாக அவள் கருதி பெற்றெடுப்பதற்காக சில நேரம் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தான் சுமந்த அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு நல்ல மாதிரி வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் படுகிற அந்த அவஸ்தை, அந்த சிரமம், அந்த கஷ்டம், அது எதை கொண்டுமே இந்த உலகத்தில் நிவர்த்தி செய்ய முடியாது. ஒரு தாய்க்கு நிம்மதியாக தூங்கவும் முடியாது, நினைத்த மாதிரி புரண்டு தூங்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது என்கிற போது ஒரு சுமையை அவள் வயிற்றில் சுமப்பதே சுமையாகவே அவள் கணிக்கவில்லை. தான் பெற்றெடுக்க போகிற பிள்ளையாகவே அந்த தாய் கவனத்தில் எடுக்கிறாள். அதற்காக வேண்டி முதலில் தகப்பனை விட தாய் மிகவும் சிரமத்துக்கு மேல் சிரமத்துக்கு ஆளாகிறாள். அவளுடைய அந்த குழந்தை பெறுகிற அந்த இறுதி சந்தர்ப்பம், அந்த இறுதி சில நொடிகள், சில வினாடிகள், அந்த தாய் படுகிற கஷ்டம், அவள் அனுபவிக்கிற அந்த கஷ்டம், அது எதோடும் இந்த உலகத்தில் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு குழந்தையை பெற்றெடுத்தவுடன் 10 மாதம் அந்த தாய் சுமந்த அந்த கஷ்டங்களை, அந்த பாலகனுடைய முகத்தை பார்த்தவுடன் அனைத்தையும் அவள் மறந்து விடுகிறாள். தனக்கு ஒரு குழந்தை கிடைத்தது என்ற அடுத்த கட்ட நிலைக்கு அவள் மாறுகிறாள். அந்த 10 மாதங்களும் தந்தை தன்னுடைய பிள்ளை ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும், அந்த பிள்ளையை சுமந்திருக்கிற மனைவி ஆரோக்கியமானவளாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்னவெல்லாம் முறையிலெல்லாம் நான் அவளை கவனிக்க முடியுமோ, என்ன முறையிலெல்லாம் அந்த பிள்ளையையும் தாயும் நான் கவனிக்க முடியுமோ அத்தனையும் நான் செய்வேன் என்று அந்த தந்தையும் 24 மணித்தியாலங்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கையில தான் தன்னுடைய காலத்தை அவர் கழிக்கிறார். சாதாரணமான காலங்களை விட தாய் மனைவி கருவை சுமந்த அந்த காலத்தில் ஒரு தந்தையினுடைய அந்த அவஸ்தை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அவஸ்தை. அவ்வளவு சிரமங்களையும் அவர்கள் பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த பிள்ளையினுடைய சுகத்துக்கு எங்கெல்லாம் போய் என்ன மருத்துவம் எல்லாம் செய்து ஆரோக்கியத்துக்கு கிடைக்குமோ அந்த வழிகளையும் அவர்கள் கண்காணிக்கிறார்கள். குழந்தை பெற்றது முதல் அவனை இனி வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற அந்த நிலை வருகிற வரை சின்ன வயசிலிருந்து தந்தை தன் தோளில் சுமந்து கொண்டு, தன் முதுகில் சுமந்து கொண்டு, அவன் அழக்கூடாது, அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது என்பதற்காக அவர் படுகிற அவஸ்தை இருக்கிறதே, அது மிக பயங்கரமான ஒன்று. பிள்ளையிடத்திலிருந்து அவர் புன்னகையை மட்டுமே தான் அவர் எதிர்பார்ப்பார், சந்தோஷத்தை மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பார், சிரித்த முகத்தோடு பிள்ளை ஓடோடி வருவதை மட்டுமே அவர் எதிர்பார்ப்பார். பிள்ளை கண் கலங்குவதை தாயும் விரும்ப மாட்டாள், தந்தையும் விரும்ப மாட்டார். அப்படி அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு படிப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் படிப்புகளை கொடுத்து பாடசாலையில் சேர்த்து அவனுடைய படிப்புகளுக்காக வேண்டி உள்ளூரிலும் வெளியூரிலும் அவனை கொண்டு போய் சேர்த்து அவன் என்ன நிலைக்கு ஆளாக வேண்டும் என்று விரும்புகிறானோ அதற்காக வேண்டி அவர் கடன்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேமித்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து அவனை ஒரு படிப்பாளியாக அல்லது சமூக கௌரவம் உள்ளவனாக அந்தஸ்துள்ளவனாக அவனை உருவாக்குவதற்காக வேண்டி தந்தை படுகிற அந்த காலம் இருக்கிறதே, அது எதோடும் விலை பேச முடியாத ஒரு காலம். பிறகு அவனை திருமணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும் அடுத்த கட்டத்துக்காக தாயும் தகப்பனும் உழைக்கிறார்கள். ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த உழைப்பிலே தந்தையுடைய உழைப்பு 2 மடங்கு கஷ்டமானது. ஒரு ஆண் பிள்ளைக்கு உழைப்பதை விட ஒரு பெண் பிள்ளைக்காக தந்தை உழைக்கிற உழைப்பு 2 மடங்கு கஷ்டமானது. அப்படியும் அவர்கள் சுமார் 25 வயது வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்க்கையின் அரைப்பகுதியை அவர்கள் கழிக்கிறார்கள். ஒரு மனிதன் 25 வயதில் திருமணம் முடிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், சாதாரண வயது இல்லை. அவர்களுக்கு அந்த 25 வயதில் பிறகு கல்யாணம் முடித்த ஒரு குழந்தை கிடைத்ததற்கு பின்னால் அந்த குழந்தை 25 வயதை அடைகிற வரைக்கும் இவர்கள் 2 பேருடைய போராட்டம் இருக்கிறது. அப்போது அவர்களுக்கு 50 வயது ஆகிறது. வாழ்க்கையினுடைய அரை பகுதியை பிள்ளைகளுக்காகவே தாயும் தகப்பனும் முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள்.
முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். அவனுக்கு ஆடை வாங்கி கொடுப்பதிலிருந்து, அவனுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்வதிலிருந்து எல்லா வகையிலுமே அவர்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு பிள்ளையை ஆளாக்கியதற்கு பின்னால் ஒரு தொழிலில் சேர்த்து விடுவது, அவனுக்கு ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பது, அது பெண் பிள்ளையாக இருந்தால் அவளுக்குரிய தேவைகளை நிவர்த்தி செய்வது, அவளுக்குரிய அனைத்து விவகாரங்களையும் கவனிப்பது என்கிற பொறுப்பு சுமை இருக்கிறதே, அது மாபெரும் ஒரு சுமை. அந்த சுமையை சுமையாக காணாமல், அதை ஒரு சுமையாக கவனிக்காமல் சுகமாக கவனித்துதான் தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைக்காக வேண்டி தங்களுடைய வாழ்நாளை அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பிள்ளை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அல்லது பெண் பிள்ளையாக இருந்தாலும், தாயும் தகப்பனும் தங்களுடைய வாழ்க்கை நரைப்பகுதியை சிறைவிட்டதை பற்றி அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இவ்வளவு சிரமங்கள் அனுபவித்தார்களா, இவ்வளவு கஷ்டங்களை என் தாயும் தகப்பன் அனுபவித்தார்கள் என்றால் எந்த பிள்ளையும் புரிந்து கொள்ளாது. அந்த பிள்ளை கல்யாணம் முடித்து அதுக்கென்று ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை ஆளாக்கி வருகிற போது, ஒரு 40 வயது அந்த பிள்ளை அடைகிற போதுதான் இவ்வளவு சிரமங்களை என் தாயும் தகப்பனும் பட்டிருப்பார்கள் என்பதை அந்த பிள்ளை உணர ஆரம்பிக்கும் சகோதரர்களே. எனவே தாயும் தகப்பனுடைய அந்த தியாகத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும், என்ன பொக்கிஷத்தை கொண்டு வந்து காலடியில் வைத்தாலும், அது நிச்சயமாக நிவர்த்தி செய்ய முடியாத ஒன்று. எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து அந்த பிள்ளையை கரையேற்றி விட்டதற்கு பிறகுதான் ஓர் அளவு அவர்கள் ஒரு அமைதியான நிலையை அடைவார்கள். திருமணம் என்ற பந்தத்துக்குள் பிள்ளைகள் சேர்த்து வைத்து ஓரளவு நிம்மதி அவர்கள் அடைவார்கள். இதுகால வரைக்கும் நான் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய என் பிள்ளை இன்றைக்கு ஒரு திருமண வாழ்வின் மூலமாக ஒரு புது வாழ்வை அது அனுபவிக்கிறது என்கிற போது அடைகிற நிம்மதி இருக்கிறதே, தாய் தன் கடைசி குழந்தையை பெற்றெடுக்கிற போது அடைந்த நிம்மதியை போன்ற ஒரு நிம்மதிதான் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இன்னொரு மூலமாக திருமண வாழ்க்கையை இணைப்பதன் மூலமாக அவர்கள் அடைகிற அந்த நிம்மதி. இந்த காலம் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை என்பது மிக கஷ்டமான ஒரு காலம். அப்போ அவங்க செலவழித்த அந்த செலவழிப்பு, அவர்கள் பராமரித்த பராமரிப்பு, அவர்களுடைய கவனிப்பு, இதை கொண்டு இந்த உலகத்திலே நாம் ஒப்பீடு செய்வது. தந்தை தன்னுடைய வேர்வையை கொட்டுவது என்பது அவர் இரத்தத்தை கொட்டுவதற்கு சமனானது. தாய் தன் தாய்க்கு பிள்ளைக்கு பால் ஊட்டுவது என்பது இரத்தத்தை அவர் பாலாக்கி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு சிரமங்களை அடைந்து ஒரு காலகட்டம் வருகிற போது அல்லாஹ் சொல்கிறான், இப்போது நீங்கள் சம்பாத்தியத்துக்குரியவர்களாக பிள்ளைகளே நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் தனித்து நின்று தொழில் புரியக்கூடியவர்களாக, தனித்து நின்று சுயமாக உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். உங்களை உருவாக்கிய அந்த தாயும் தகப்பனும் இனி ஒரு ஓய்வுக்கு போக வேண்டிய காலத்துக்கு மாறுகிறார்கள். அவர்களாலும் தொடர்ந்து உழைக்க முடியாது, அவர்களாலும் தொடர்ந்து சம்பாத்தியத்துக்குள் வர முடியாது. எனவே அவர்களுக்கு ஒரு காலம் வரும், அவர்களும் இனி ஓய்வு என்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு காலம். எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு ஒப்படைத்து விடுவார்கள். சில நேரம் ஒப்படைத்து விட்டு இனி பிள்ளை இந்த வியாபாரத்தை பார்த்து கொள்வான், பிள்ளை இனி இந்த பிஸ்னஸை கவனித்துக் கொள்வான், பிள்ளை இனி இதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையை அவன் கவனித்துக் கொள்வான் என்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்ட பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், நாம் கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாமே, உலகால ஓடின காலமெல்லாம் முடிந்து விட்டது, இனி ஓய்வை பார்க்கலாமே என்கிற நிலைமைக்கு அவர்கள் ஆளாகுவார்கள். இப்போது யாருடைய பொறுப்பு கீழ் அந்த தாயின் தகப்பனும் மாறுகிறார்கள் என்றால் பிள்ளைகளுடைய பொறுப்பு கீழே மாறுகிறார்கள். எனவே பிள்ளைகளுடைய பொறுப்பை இப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய செலவுகள், இந்த உலகத்திலே நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய பொருளாதாரங்கள், அதிலிருந்து முதலில் கொடுக்கப்பட வேண்டியவர்கள், அதிலிருந்து அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள் உங்களுடைய தாயும் தகப்பனும் மட்டும்தான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே பிள்ளைகளோட ஒரு கடமை இருக்கிறது. என்னை தாயும் தகப்பனும் எப்படி வளர்த்து ஆளாக்கினார்களோ அதே போல நான் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற கடமை ஒரு பிள்ளை சம்பாதிக்கின்ற போது வருகிறது என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்துல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்கள் மீது சுமத்தி இருக்கிறான். இது ஏதோ ஒரு கதைக்கு சொல்வதாக அல்லாஹ் சொல்லவில்லை. வலில் வாலிதைன் என்று சொன்னால் அது உங்கள் மீது உள்ள கடமை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். இனி நீங்கள் தான் உங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், உங்கள் சம்பாத்தியத்திலிருந்து அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற போது இன்னொரு வார்த்தையில் தெளிவாக சொல்லுவான். அது பல அர்த்தங்களை தரக்கூடிய வார்த்தை. வபில் வாலிதைன் இஹ்சானா என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இஹ்சான் என்ற வார்த்தை பல கருத்துக்களை தரக்கூடிய ஒரு சொல்.
இந்த ஹிசான் என்ற வார்த்தைக்குள் பெற்றோர்களுக்கு செலவழிப்பதும் பிள்ளைகள் மீது கடமை என்பதை சொல்லும், பெற்றோர்களை பராமரிப்பதும் கடமை என்று சொல்லும், பெற்றோர்களை கவனிப்பதும் கடமை என்று சொல்லும். அவர்களை மனதளவிலும் நீங்கள் கவனிக்க வேண்டும், உடலளவிலும் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய சுகாதாரம், ஆரோக்கியம், பராமரிப்பு, கவனிப்பு எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பொதுவான ஒரு சொல் தான் இஹ்சான் என்ற சொல். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களை கவனிப்பது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது, இஹ்சானை நீங்கள் கையாள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, வயதுக்கு வந்தவர்களே, வாலிபர்களே, உழைப்பில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளே, கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மீதுள்ள ஒரு பொறுப்பைத்தான் அல்லாஹு தாலா உங்களுக்கு சொல்கிறான். எனவே இதை நீங்கள் கவனமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எந்த அளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவு சந்தோஷத்தை கொடுப்பது உங்களுடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர்ல இருந்து மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி சொன்னார்கள். அதில் சொல்கிறார்கள், வபுதா பிமன் தஊல், உங்களுடைய செலவழிப்புகள் நீங்கள் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்கிற போது சொன்னார்கள், உங்களுடைய தாயிலிருந்தும் தந்தையிலிருந்து தான் உங்களுடைய செலவழிப்புகளை நீங்கள் செலவு செய்வதை தொடங்க வேண்டும் என்று சொன்னார். மிம்பரில் நின்று மக்களுக்கு சொல்கிறார்கள், மக்களே, உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய செலவழிப்பில் நீங்கள் எங்கிருந்து தொடங்க வேண்டும் தெரியுமா? வபுதா மிமன் தஊல் உம்முக வ அபாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அங்கிருந்து தான் நீங்கள் தொடங்க வேண்டும். எனவே அவர்களை பராமரிப்பது உங்கள் மீது உள்ள கடமை. அதை நீங்க நிராகரிக்கவும் முடியாது, தட்டி கழிக்கவும் முடியாது. கடமை உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை முழுமையாக கவனிப்பது உங்கள் மீது உள்ள கடமை. அவர்களுக்கு தேவைப்பட்டால் அந்த தேவைகள் நிவர்த்தி செய்து கொடுப்பது உங்கள் மீது முழுமையான கடமை. சில போது 3-4 பிள்ளைகளோ அல்லது 2-3 பிள்ளைகளோ இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு இடையில ஒரு மன நிலைமை எப்படி வர வேண்டும் என்றால், என் தாயை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், என் தந்தையை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை வர வேண்டும் சகோதரர்களே. ஒரு கிழமை உன் வீட்டில் இருக்கட்டும், அடுத்த கிழமை என் வீட்டில் இருக்கட்டும், நான் பார்க்கிறேன் என்ற அந்த போட்டி மனப்பான்மை இருக்கிறதே, அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வந்து தரும். நீங்க சாதாரணமாக நினைக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய அருளை அது உங்களுக்கு முழுமையாக கொண்டு வந்து தரும். தாயும் தகப்பனும் கண் கலங்காமல் பாதுகாத்துக் கொள்வது, மனதளவிலே நோவினைக்கு ஆளாக்காமல் பாதுகாத்துக் கொள்வது, உங்களை சைக்கிணைகளாலும் உங்களுடைய பேச்சுக்களாலும் தாயும் தகப்பனுக்கு நோவினை தராமல் நீங்கள் நடத்து கொண்டு அவர்களை பராமரிப்பது, அவர்களை பாதுகாப்பது என்பது முழுமையாக அல்லாஹ்வுடைய உதவிக்குரிய வழி. பெற்றோர்கள் பராமரிப்பதில் பிள்ளைகள் தான் போட்டி போட வேண்டும். நான் என் பெற்றோர்களை கவனிக்கிறேன், என் வீட்டில் அவர்கள் தங்கட்டுமே என்ற அந்த போட்டி மனப்பான்மை இருக்கிற போது அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பரக்கத்தை கொண்டு வரும். எந்த தாயும் எந்த தகப்பனும் தன் பிள்ளைகள் மீது அவர்கள் அன்பு கொண்டவர்களாக, அந்த பிள்ளைகள் மீது அவர்கள் திருப்தி கொண்டவர்களாக இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய இறுதி மூச்சை முடிக்கிறார்களோ, மரணிக்கிறார்களோ, அந்த பிள்ளையை விட பாக்கியம் பெற்ற பிள்ளை வேறு எதுவும் இருக்க முடியாது சகோதரர்களே. என் வாப்பா என்னை பற்றி முழுமையான திருப்தியோடு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். என் தாய் என் மீது உள்ள முழுமையான அன்பின் மூலமாக கருணை காட்டியவளாகத்தான் என் தாய் பிரிந்தாள் என்று எந்த பிள்ளை மனதளவிலே உண்மையாக அதை உணர்கிறதோ அந்த பிள்ளை இந்த உலகத்திலே பாக்கியம் பெற்ற ஒரு பிள்ளை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயும் தகப்பனுடைய திருப்தியிலே தான் ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கிறது என்று சொன்னார்கள். தாயும் தகப்பன் உங்கள் மீது கோபம் கொண்டால் அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது கிடைக்கிறது, இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ் எதில் ஆரம்பமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்றால், நீங்கள் பெற்றோரை பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் கவனிப்பதிலும் தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே சில நேரம் நாங்கள் திருமணம் முடித்து வேறு வீடுகளுக்கு போயிருக்கலாம். அப்படி இருந்தாலும் எங்களுடைய தாயையும் தகப்பனை நாம் சந்திப்பதற்கென்று அன்றாடம் அவர்களோடு இன்றைக்குத்தானே நவீன தொலைத்தொடர்பு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றனவே, லைவாக பேசலாம், கதைக்கலாம். சில நேரம் எப்போதுமே அவர்களை சந்தித்து நேரடியாக உட்கார்ந்து உரையாடி அவர்களோடு உணவு உண்பது என்பது இருக்கிறதே, வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் கிடைக்க முடியாத சந்தர்ப்பங்கள் அவர்களே. இந்த உலகத்திலே மாற்றீடுகள் உண்டு. என் மனைவி எனக்கு பிடிக்கலன்னா நான் தலாக்கு சொல்லலாம், என் மனைவிக்கு என்னை பிடிக்கின்ற அவள் தலாக்கு சொல்லலாம், வேறு மாற்றீடுகள் உண்டு. ஆனால் என் தாய்க்கும் தகப்பனுக்கு மாற்றீடு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. என் வாப்பா விட்டு இன்னொரு வாப்பா எடுக்க முடியுமா? என் தாயை விட்டு இன்னொரு தாயை எடுக்க முடியுமா?
வாழ்க்கையில் அதுக்கு மாற்றீடே கிடையாது சகோதரர்களே. எனவே முடிந்த அளவு அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போது அவர்களோடு உட்கார்ந்து உணவு உண்பதற்கான நேரங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர்களோடு உட்கார்ந்து பொழுதுபோக்குகளுக்கான நேரங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர்களோடு உட்கார்ந்து சுவாரஸ்யமாக குடும்பங்களோடு இருந்து கதைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது சகோதரர்களே. எனவே எங்களுக்கு தெரியும், பிறநாள் போன்ற தினங்கள் வந்தாலும் பெற்றோர்களுக்கு நாங்கள் ஆடைகள் வாங்கி கொடுப்பது கடமை, அது அன்பளிப்பாக நினைக்க முடியாது. பிள்ளைகள் அதிலேயும் கூட போட்டி போட வேண்டும். இப்படி எல்லா விவகாரங்களும் அவர்களுக்கு இருக்கிறது சகோதரர்களே. சில போது உங்களுடைய சந்தோஷங்களை காண்பிப்பதற்கு நீங்க அந்த நேரம் அன்பளிப்புகள் வழங்கலாம், அந்த நேரம் நீங்கள் அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கலாம். அவர்களை கண் கலங்காமல் பாதுகாப்பதுதான் பெற்றோர்களுடைய கடமை. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்னலி மாலன் வ வலதா, எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். வ இன்ன வாலிதி யஹ்தாஜு மாலி, என்னுடைய தந்தை என்னிடத்தில் வந்து என்னுடைய செல்வம் வேண்டும் என்று கேட்கிறார். அவருக்கு அது தேவை இருக்கிறது. அவர் என்னத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். இப்போ இவருக்கு ஒரு இவர் ஒரு குடும்பமாகிட்டார். இவருக்குன்னு தனி சம்பாத்தியமும் இருக்கிறது, அவருக்குன்னு தனி தொழிலும் இருக்கிறது, அவருடைய செல்வமும் இருக்கிறது, பிள்ளை குட்டிகளோடு வாழ்கிறார். இந்த நேரத்தில் வாப்பா வந்து கேட்கிறார், தந்தை வந்து கேட்கிறார், எனக்கு பணம் வேண்டும், செல்வம் வேண்டும், அல்லது ஏதோ ஒரு உதவிக்காக அவர் கேட்கிறார் என்றால் நான் என்ன செய்வது என்று நபி தோழர் கேட்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்த வ மாலுக லிவாலிதிக், அன்த வ மாலுக லிவாலிதிக், நீயும் உன்னுடைய செல்வம் உன்னுடைய தந்தைக்கு தான் சொந்தமானவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீ சம்பாதித்த செல்வம் இருக்குதே அது உன் தந்தைக்கும் சேர்த்து தான். நீ உன்னை மகன் என்று சொல்றாயே, தந்தை என்ற உறவு உனக்கு எப்படி இருக்கிறதோ அந்த உறவு முறை ஒன்று இருக்கிறத நீங்க எப்படி சொல்கிறாயோ அது போல நீ சம்பாதித்த செல்வமும் உன் தந்தைக்குரியது தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீ வாப்பா நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், குடும்பமாக நான் மாறிட்டேன் என்பதற்காக நீ வாப்பாவை நீ கைவிட முடியாது. நான் கல்யாணம் முடிச்சு தனி குடும்பம் நடத்துறேன் என்பதற்காக நீ பெற்றெடுத்த தாயை நீ ஒதுக்க முடியாது. தாய்க்கும் தந்தைக்கும் நீ சம்பாதித்த செல்வத்திலிருந்து பங்கு இருக்கு, நீ கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நீங்க நானா கிட்ட போங்களேன், தம்பி கிட்ட போங்களேன், தாத்தா வீட்டில் போயிருங்கிறேன், தங்கச்சி வீட்டில் போயிருங்கன்னு வாப்பாவை அங்கேயும் இங்கே உமா வாப்பா அலைக்கழிக்க பிள்ளைகளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சில போது சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் வசதி போதாது, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்வது வேறு விஷயம். நான் மட்டும்தான் பார்க்க வேண்டுமா, நான் மட்டும்தான் கவனிக்க வேண்டுமா, நான் மட்டுமா மருந்து எடுத்து கொடுக்கும், நான் மட்டுமா பராமரிக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளை சொல்வது ஆக கேடுகட்ட வார்த்தைகள், சிந்தனைகள், எண்ணங்கள். அது வரவே கூடாது. உங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பராமரிக்க அல்லது அவர்களுக்கு செலவு செய்ய மருத்துவம் செய்ய பணம் இல்லைன்னா நீங்கள் அடுத்தடுத்து போய் பிச்சை கேளுங்க, அதில் உங்களுக்கு ஹராம் இல்லாது. அடுத்தடுத்து போய் கையேந்துங்க, என்ன உம்மா வாப்பாக்காக நான் கஷ்டப்படுகிறேன், அவங்களுடைய மருத்துவத்துக்காக கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேளுங்கள். அது உங்களுக்கு ஹராம் அல்ல. அது இஸ்லாம் அதை உங்களுக்கு தடுக்கவும் இல்லை. ஏன்னால் நீங்கள் ஆகுமான ஒன்றுக்காகத்தான் பிறரிடத்தில் போய் கையேந்துகிறீர்கள், ஆகுமான ஒன்றுக்காகத்தான் பிறரிடத்தில் போய் உதவி தேடுகிறீர்கள். அது யார்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிறகு இருக்கக்கூடிய ஒரு உறவுக்காக, தாய்க்கும் தகப்பனுக்காக கேட்கிறீர்கள். அது உங்கள் மீது உள்ள கடமை. அதற்காக நீங்கள் வெட்கப்படவும் தேவையில்லை, வெட்கப்படவும் கூடாது. இந்த உரிமைகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சில போது என்ன வாப்பாக்கு நான் செலவு செய்யும் போது என்ன மனைவி குறுக்கிடலாம், என்ன நீங்கள் இப்படியே வாப்பா உமாக்கெல்லாம் செலவழிச்சா சரியா, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க தானே, அவளை நீங்கள் தலாக்கு சொல்லுங்க, அது உங்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. அவளை நீங்கள் தலாக்கு சொல்லுங்க. உங்களை வாப்பா உமாக்கு செலவழிக்க கூடாது என்ற ஒரு பெண் எந்த நியாயங்களும் இல்லாமல் அவள் சொல்வாளாக இருந்தால், அவள் பொறாமைப்படுவாளாக இருந்தால், அவள் தடுக்கக்கூடியவளாக இருந்தால், நிம்மதியாக அவளை விட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். அவளை விட்டு நீங்கள் பிரிந்து விடுங்கள். அது உங்களுக்கு ஹலாலானதுதான், அது இஸ்லாம் தடுக்கவில்லை. தெளிவாக நீங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் செலவழிக்க கூடாது என்று சொல்லுகிற குடும்ப உறவுகளும் கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க. மனைவி என்றா ஒதுக்கி வச்சு பாருங்க. ஏன்னால் அவள் இந்த நேரமே குறுக்கீடு செய்து கொண்டே இருப்பாள். எங்களை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கு நான் செலவழிப்பதை மனைவிக்கு சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற தேவையும் கிடையாது. என்ன பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் செலவழிக்க யாரிடத்தில் போய் மஷூரா கேட்க வேண்டும்? அன்பா அந்த சகோதரர்களே,
அதுபோல சில நேரம் அந்த உங்களுடைய மனைவி அவளுடைய தாயும் தகப்பனுக்கும் அவளுக்கும் உள்ள கடமை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் உங்களுடைய மனைவியுடைய தந்தை தாய், அதாவது மாமா மாமி உறவு தானே உங்களுக்கு, அவர்கள் சில நேரம் ஏழ்மையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், நோயில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். அதுக்கும் உங்களுடைய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. நீங்கள் அவர்களையும் கவனிக்க வேண்டும். எப்படி உங்களுடைய தாயின் தகப்பனை நீங்கள் கவனிக்கிறீர்களோ அதுபோல் உங்களுடைய மனைவியுடைய தாயின் தகப்பனும் உங்களுக்கு ஒரு கடமை உள்ளவர்கள். அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் அது முதல் உரிமை. அதே நேரம் நீங்கள் மருமகன் என்ற அடிப்படையில் அதோட அடுத்த உரிமை உங்களுக்கும் இருக்கிறது. எனவே உங்கள் தாயின் தகப்பனை ஒதுக்கக்கூடாது என்று நீங்கள் நினைப்பது போல அந்த மனைவியும் நினைப்பால், என் தாயும் தகப்பனை ஒதுக்கப்படாமல் அவர்களும் என்னோடு என் வீட்டில் இருக்க முடியுமா, அதுக்கு நீங்கள் வாய்ப்பு தர்றீங்களா, அவங்க என்னோடு இருக்கட்டுமா, அவங்க என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு மனமுடிச்சு தந்தார்கள், அந்த சிரமம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஒரு மனைவி சில நேரம் வாய்விட்டு சொல்லலாம், மனதளவில் புழங்கி போயிருக்கலாம். எனவே நீங்களும் அவள் மீது இறக்கப்பட்டு அந்த அவளுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்களும் பணிவிடை செய்வதற்கு நீங்கள் அதிலையும் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த அமைப்பு என்பது இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உழைப்பில் மிக தூய்மையான உழைப்பு எது தெரியுமா? அவன் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அவனுடைய பிள்ளை தான் அவனுடைய தூய்மையான உழைப்பு என்றார்கள். எனவே அந்த உழைப்பிலிருந்து பெற்றோர்கள் பங்கு பெறுவதை மகன்மார் தடுக்க முடியாது. அதனால் தான் ரசூல் அந்த சாபிக்கு சொன்னார்கள், உன்னுடைய செல்வம் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானது என்றார்கள். அவங்களுடைய ரத்தம் தானே உன்னுடைய உடம்பு, அவங்களுடைய உழைப்பு தான் உன்னுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கிற போது அதுக்கான பங்குதாரர்கள் அவர்கள், நீ கொடு என்று ரசூல் சொல்கிறார்கள் சகோதரர்களே. இன்னும் ஒரு ரிவாயத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய தந்தை அடிமையாக்கப்பட்டிருக்கிறார், அவரை விடுதலை செய்வது மகனுடைய கடமை என்று ரசூல் சொல்கிறார்கள். ஒரு வாப்பாவை அடிமையாக பிடிச்சு வச்சுக்க, அந்த காலத்து அடிமைகளாக பிடிக்கிற முறை ஒன்று இருந்தது தானே. உங்களுடைய வாப்பாவை ஒருவர் அடிமையாக பிடித்து வைத்திருக்கிறார், அப்படி என்ற போது அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே அந்த அடிமையை, அந்த தந்தையை அடிமையிலிருந்து விடுதலை செய்வது மகன் மீது உள்ள கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே. ஏன்னா வாப்பா அடிமையாக இருப்பது மகனுக்கு அவமானம். அந்த அவமானத்தோடு மகன் வாழ முடியாது. மகன் சுதந்திரமாக இருக்கிறார், வாப்பா அடிமையாக இருக்கிறார் என்றால் அது எப்படி வாழ முடியும்? வாப்பாவுடைய அடிமைத்தனத்தை விடுதலை செய்வதற்காக மகன் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு மகன் மீது உள்ள கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுடைய செலவழிப்பு என்பது முதல் ஸ்தானத்தில் இஸ்லாம் வைத்திருக்கிறது. அந்த கவனிப்பின் மீது நீங்கள் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். அதுக்கு அருகதை உடையவர்கள் நீங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய பாக்கியம் உள்ளவனாக என்னை உங்களை ஆக்கிருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவழிப்பதில் முன்னுரிமை கொடுக்கிற பட்டியலில் தாயும் தகப்பனை சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், உன்னுடைய சகோதரி, அடுத்து உன்னுடைய சகோதரன், அடுத்து அதுக்கு அடுத்தடுத்து உள்ளவர்கள், இவர்களுக்கு செலவு செய்வது உன் மீது கடமை என்று சொன்னார்கள். இப்போ நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் என்னுடைய வாப்பாவுக்கு நான் செலவழிக்கணும், என் உம்மாவுக்கும் செலவழிக்கணும். அதே போல் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், என் சகோதரிகள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர்களுக்கும் நீங்கள் செலவு செய்யுங்கள். பிறகு குடும்பத்தில் அடுத்த நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செலவு செய்யுங்கள் என்றார்கள். ஒரு குடும்ப கட்டமைப்பை பற்றியும் இந்த ஹதீஸ்லேருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அதாவது நான் ஒரு உழைப்பாளி, என்னுடைய சகோதரர்கள் சில நேரம் உழைப்பில் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், பொருளாதாரத்தில் விழுந்திருப்பார்கள், வியாபாரத்தில் நஷ்டம் போயிருப்பார்கள், ஏதோ சில கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தால் அந்த சகோதரர்களை அல்லது அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை நான் தூக்கி எழுப்புவதற்கு என் மீது உள்ள கடமையை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நீங்கள் மட்டும் பொருளாதாரத்தில் எழுந்தால் போதாது, உங்களுடைய குடும்ப உறவுகளை பாருங்கள், குறிப்பாக உங்களுடைய இரத்தத்தை பாருங்கள், சகோதரனை பாருங்கள், சகோதரியை பாருங்கள், அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்போ குடும்பத்திலே ஒருவன் விழுகிற போது இன்னொருவன் எழுவ வேண்டும். எல்லாரும் விழுந்துட்டு ஒருவன் மட்டும் எழுந்து நிற்க முடியாது, ஒருவன் விழ இன்னொருத்தன் மட்டும் வாழ முடியாது. நான் எழுந்து நிற்பது போல, நான் சம்பாத்தியத்தில் வளர்ந்து வருவது போல என் குடும்பத்தில் உள்ளவனை நான் எழுப்ப வேண்டும். அவருக்கும் ஏதாவது நான் முயற்சிகளை செய்து கொடுக்க வேண்டும், அவனுடைய உழைப்பையும் நான் மேம்படுத்த வேண்டும் என்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரத்த அந்த சகோதரர்களுடைய ஒரு கடமைப்பாடாக இருக்கிறது.
யாரையும் விழுவதற்கு இடம் வைக்கவே கூடாது. ஏனால் அப்போதுதான் அந்த குடும்பம் ஒரு கட்டமைப்பாக கட்டி எழுப்பப்படும், பலமுள்ளதாக அந்த குடும்ப உறவுகள் அமையும். எனவே இந்த கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதே போல பாருங்க, நானோட மகன் சில நேரம் படிக்க வசதி இல்லாமல் இருக்கும், சாட்சியோட மகன் நிற்பாங்க, சாட்சியோட மகன் நிற்பாங்க, வாப்பாட சொந்தக்காரங்க உம்மாட சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க தேவையுடையவர்களாக இருப்பாங்க. எனவே அந்த குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதும் ஒரு குடும்பத்தினுடைய கடமை. இதைத்தான் இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்மா அதுனாக்கு என்றார்கள். பிறகு அடுத்த கட்டங்களை நீங்கள் பாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வும் கூட இந்த குர்ஆன் வசனத்தை என்ன சொன்னான்? பெற்றோர்களுக்கு செலவழித்ததற்கு பின்னால் உங்களுடைய செலவு இரண்டாவது பகுதிக்கு வரக்கூடியவர்கள் வல் அக்ரபீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அக்ரபீன்கள் என்றால் உறவுகள், இரத்த உறவுகள் மூலமாக வரக்கூடிய உறவுகள். நான் என் உம்மா வாப்பா மூலமாக நான் பிறக்கிறேன், அதே போல என்னுடைய சகோதரர் சகோதரிகள் என்பது அந்த இரத்த உறவுகளாக வரக்கூடியது. அதே போல வாப்பாட சகோதர உறவுகள், உம்மாவுடைய சகோதர உறவுகள் இந்த அக்ரபீன்கள் வரக்கூடியது. அதுபோல் நான் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் மனைவியின் மூலமாக வரக்கூடிய உறவுகள், இது எல்லாம் அந்த அக்ரபீன்களுக்குள்ள வரும். ஆனால் நாங்கள் அதை லிஸ்ட் போட்டு தான் பார்க்கிறோம். எனவே இந்த குடும்ப உறவுகளுக்கு செலவழிப்பதை அல்லாஹ் தஆலா இரண்டாவது பட்டியலே போட்டு சொல்கிறான். பொதுவாக நீங்கள் பாருங்கள், வாத்தல் மால் அலா ஹுப்பிஹி தவில் குர்பா, அல்லாஹ் தஆலா சொல்வார், அந்த மூமின்கள் நல்லவர்கள் தங்களுடைய செல்வத்தை தான் விரும்பிய நிலையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவர்கள் செலவழிக்க போது தங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு செலவழிப்பார்கள் என்று சொல்லி நெருங்கிய உறவுகளை பட்டியல் போட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆனில் பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்கிறான். எனவே குடும்ப உறவுகள் விழக்கூடாது சகோதரர்களே, குடும்ப உறவுகள் விழக்கூடாது, அவங்க நஷ்டத்தில் போக விடக்கூடாது. அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த தேவை இருக்கிறோ அதுக்கு என்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அது நல்லதாக இருக்க வேண்டும், இஸ்லாம் அனுமதித்ததாகவும் இருக்க வேண்டும், அதற்கு போய் நான் துணையாக நிற்க வேண்டும். குடும்ப உறவுகள் பலப்படுகிற போதுதான் சமூக உறவு என்பது பலப்படும். ஒரு குடும்பம் அது தாய் தகப்பன் சகோதரன் சகோதரிகள் முதல் பலம், இரண்டாவது இரத்த உறவுகளுடைய பலம். இந்த உறவுகள் பலம் பெறுகிற போது சமூக அமைப்பு பலம் பெறும். குடும்பம் பலம் பெறும் போது, இரத்த உறவுகள் பலம் பெறும் போது சமூக அமைப்பு பலம் பெறும். இந்த அமைப்புகளை விழத்தாட்டக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிக முக்கியமான கவனம் செலுத்தியிருக்கிறது. இது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் எங்களுக்கு கடமையாக்குகிறார். நாங்கள் சதக்கா கொடுப்பதாக இருந்தால் இரத்த உறவுகளில் யார் முன்னுரிமை இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் இரத்த உறவுகளில் யார் முன்னுரிமை பெறுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இப்படிதான் அந்த அமைப்பு முறையை குர்ஆனும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். அங்கே அப்படியே தொடங்கி கொண்டு வாங்க. இது ஒரு உறவை பாதுகாக்கிற முறையோடு சமூக கட்டமைப்பையும் கட்டியெழுப்புகிற ஒரு முறையாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னுடைய பைருஹா என்ற தோட்டத்தை சதக்கா செய்ய முன்வருகிறார்கள், வக்ஃப் செய்ய முன்வருகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த சொத்தை உன்னுடைய குடும்ப உறவுகளுக்குள்ளே நீ பங்கு வைப்பது தான் நான் சரி என்று காண்கிறேன் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு சொத்து பைருஹா என்பது உங்களுக்கு தெரியும், மதீனாவில் ஒரு அடையாளம் இன்றைக்கு இருக்கிறது. அது மதீனா மஸ்ஜித் விஸ்தரிப்பதன் மூலமாக அந்த பைருஹா தோட்டம் மஸ்ஜிதுக்குள்ளே வந்து விட்டது. இன்றைய காலத்திலே அதோட அடையாளம் வைத்திருக்காங்க, பைருஹா என்ற தோட்டத்தினுடைய அடையாளம். ஆனால் அந்த பைருஹா என்றது ஒரு சாதாரண இடம் அல்ல, அது ஒரு ஸ்டேட், ஈத்தப்பழ மரங்கள் உள்ள ஒரு ஸ்டேட். அந்த எஸ்டேட்டை அந்த சொத்தை அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கையில கொடுக்கிறார். நான் வக்ஃபு செய்து விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக சதகா செய்கிறேன் என்கிறார். அது வக்ஃபு செய்கிறேன் என்பது அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னி அரா அன் தஜஅலஹா ஃபில் அக்ரபீன் என்று சொன்னார்கள். அபூ தல்ஹா, இவ்வளவு பெரிய சொத்தை நீ தர, அது லாபம் தரக்கூடிய சொத்துன்னு சொன்னார்கள் ரசூலா. சும்மா சொல்லல, அபூ தல்ஹா இது லாபம் தரக்கூடிய ஒரு சொத்துன்னு சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது உன்னுடைய அக்ரபீன்களுக்கு இடையிலே நீ பங்கு வைப்பதுதான் சரி என்று நான் காணுகிறேன் என்று சொன்னார்கள். அவர் தன்னுடைய குடும்ப உறவுகளிலே பங்கு வைத்து கொடுத்தார் சகோதரர்களே. அப்ப நாம சதக்கா செய்கிற போதும் ஜக்காத்து கொடுக்கிற போதும் முதலில் நம்முடைய குடும்ப உறவுகளை பார்க்க வேண்டும், இரத்த பந்த உறவுகளை பார்க்க வேண்டும். ஏன்னா இரத்த பந்த உறவை அல்லாஹ் தஆலா ஈமானிய அடிப்படைகளில் ஒன்றாக சொல்கிறார். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமை எவர் நம்பிக்கை கொண்டாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும் என்றார்கள். இது நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதற்கான அடையாளம், இது நீங்கள் மறுமையை நம்பிக்கை கொண்டதற்கான அடையாளம். நீங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிற போது அல்லாஹ் உங்களை சேர்ந்து நடக்கிறான், நீங்கள் துண்டித்து நடக்கிற போது அல்லாஹ் உங்களை துண்டித்து நடக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய ஆயுள் நீள்வதற்கும் அவனுடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் பெறுவதற்கும் இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்.
நம்ம எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்துக்கு நமக்கு பரக்கத்து வேண்டுமே. நாம் எவ்வளவு அடுக்கி வைத்தாலும் பணமாக இருந்தால் மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பரக்கத்தில் இருந்தால் தான் அது நமக்கு பலன். அது இல்லாமல் நம்ம அர்மாரியில் எவ்வளவுதான் அடுக்கி வைத்தாலும் ஷோக் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும், பரக்கத்து இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சம்பாதிப்பதற்கு பரக்கத்து வேண்டுமா, இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்கள் என்றார்கள். அது உறவுகளுக்கு போய் சேர வேண்டிய பணம் இருக்கிறது, கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கும் என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த நஃபக்கா என்ற அரபியில சொல்வார்கள், இந்த செலவழிக்கக்கூடிய முறை, இந்த முறையிலே அல்லாஹ் பட்டியலிட்டானே அந்த குர்ஆனுடைய ஆயாத்தில், அது ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய பணத்திலிருந்து, நம்முடைய செல்வத்திலிருந்து, நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து, நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் எப்போதுமே அதை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்துக்குரியவனாக ஆக்குவான். அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களை ஆக்கருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூருர் ரஹீம்.